எல்லாருக்கும் வணக்கம். இது மனமொழிமை சேனல். இந்த சேனல் எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி இருக்கிற பொதுமக்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக யூடியூப் தான் போய் சர்ச் பண்ணி பார்க்குறோம். அதில் போடப்படுற நிறைய வீடியோஸை நம்பி நாமளும் ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது நிறைய விஷயங்கள் ஃபேக்காகவும் இங்கே ஷேர் பண்ணப்படுது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸை நாமளும் ட்ரை பண்ணிவிட்டு அதில் கிடச்சிருக்கிற ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ரிவ்யூவாக தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம சேனலில் அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு, சமையல் குறிப்பு எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்களா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இன்னைக்கு வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி நாம் ஷேர் பண்ணியிருந்த ஆரஞ்சு பீல் பவுடரை யூஸ் பண்ணி மாஸ்க் போட்டிருந்தோம். அதை போட்டப்போ நல்ல ரிசல்ட்ஸ், அதாவது விசிபிளாக நல்ல கலர் சேஞ்ச் ஆனதை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ கருப்பாக இருந்து அவ்வளோ வெள்ளையாலாம் ஆக மாட்டோம். ஆனால் ஓரளவுக்கு நம்ம பிரைட்டாக தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை நம்பி யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் அந்த தோலை தூக்கி போடாமல் அந்த ஆரஞ்சு தோலை எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி, குறிப்பாக அது வெயிலில் போடவே கூடாது, நிழலில் காய போட்டுருங்க. ஒரு 4 நாள் அப்படியே காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து பவுடராக்கிக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி குறப்பாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ஆரஞ்சோட ஃப்ரெஷ் ஸ்மெல் அதில் இருக்கும். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் போன வாட்டி நான் காட்டியிருந்த பேக் முல்தானி மிட்டி, ஹனி, அது மட்டும் இல்லாமல் தயிர், இது எல்லாத்தையுமே போட்டு அந்த பேக் யூஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வேரியேஷனாகவும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக போடலாம். வெறுமனே உங்கள் வீட்டில் ஹனியும் பாலும் மட்டும் இருந்ததுன்னா அந்த இதை மட்டும் நீங்கள் கலந்து ஃபேஸில் மாஸ்க் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நிஜமாவே சூப்பரான ரிசல்ட்ஸை இது கொடுக்குது. உங்களால் ஒருவேளை இந்த பவுடரை பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் நிறைய இந்த மாதிரி ஆரஞ்சு பீல் பவுடரை குவாலிட்டியானதும் கிடைக்குது. ஸோ நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணியும் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்ஸை இது கொடுக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸை பற்றி டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கூட அந்த வீடியோ பற்றின விஷயங்களையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.